எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நேர்களை இன்னும் சரியா அரை மணி நேரத்தில் இன்னும் 25 நிமிடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுடைய கூட்டம் நடைபெறுகிறது. மோடி அரசுடைய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. கேபினெட் ஆட்சியை டிசால்வ் செய்கிறது. இந்த நிலையில் அடுத்த அரசை உருவாக்கப் போவது யார் என்பதுதான் பிரதானமான கேள்வி. அடுத்த அரசு பாரதிய ஜனதா கட்சியுடைய தனிப்பெரும்பான்மை அரசு அல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்றுதான் நேற்று தன்னுடைய உரையிலேயே பிரதமர் மோடி அறிவித்து பேசினார். உங்களுக்கே தெரியும், புதிய அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்தால் அதனது சாவி விஜயவாடாலையும் பாட்னாவிலையும் தான் இருக்குது அப்படின்னு அதை ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் டெல்லிக்கு வருகிறார்கள் அப்படின்னு. சற்று நேரத்துக்கு முன்பாக சந்திரபாபு நாயுடு செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது, நான் தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் தான் இருக்கின்றேன், we are strong with NDA என்று அதனது செய்தி தொடர்பாளர்களும் கூறியிருக்கிறார்கள். ஆனாலும் இந்தியா கூட்டணியில் பல தலைவர்கள் பிஜேபி ஆட்சி வருவதை, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வருவதை தடுக்கிறதுக்கான ராஜதந்திர நகர்வுகளையும் ஈடுபட்டு வர்றதை பார்க்கின்றோம். எதிர்த்தரப்பிலையும் இந்தியா கூட்டணி தரப்பிலையும் இந்த 2 தலைவர்கள் மட்டுமல்லாது மற்ற கட்சிகள் இருக்காங்கல்ல, இப்போ பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளோடு மற்ற நான் அலைடு பார்ட்டிஸோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இன்று மாலை இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய கூட்டமும் நடைபெறுகிறது. அதிலையும் இது ஆலோசிக்கப்பட இருக்கிறது. யார் ஆட்சி அமைக்க போகிறார், இது இப்போ எழுந்திருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி. நம்மோடு பத்திரிகையாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார் இது பற்றி அவருடைய இன்சைட்ஸை கொடுப்பதற்கு. இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உருவாவதில் ஒரு ரியல் த்ரெட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதற்கான வாய்ப்புகளே அதிகம்னு பார்க்கலாமா, இல்லை மாற்று அரசு அமையறதுக்கான வாய்ப்பையும் புறந்தளிட முடியாதுன்னு பார்க்கறதா? இல்ல, இப்போதைய சூழல்ல திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வைத்து பார்க்கும் பொழுது அவர் என்டிஏ கூட்டணியில் இருப்பதில் தான் அவர் விருப்பம் இருப்பது தெரிகிறது. ஆனால் எதையுமே அறுதியிட்டு கூறிவிட முடியாது. மாற்று அணியான இந்தியா கூட்டணி, அதாவது ஒரு காலத்தில் இவர் இதே சந்திரபாபு நாயுடு ஒரு ஆண்டுக்கு முன்பு இருந்த இந்தியா கூட்டணி என்ன மாதிரியான ஆஃபர்களை அவர் முன் வைக்கிறது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் வெறுமனே கூட்டங்களை சந்தித்து கூட்டங்கள்ல பங்கேற்று வருவதனாலேயே நிதிஷ்குமாரும் இல்ல சந்திரபாபு நாயுடுவோ இப்போ என்டிஏ கூட்டத்தில் பங்கு பெறுவதனாலேயே அவர்கள் அங்குதான் இருப்பார்கள் என்று தீர்மானித்து விட்டார்கள். அவர்கள் ஒரு அறுதியிட்டு கூற முடியாது நம்மளால. ஏனால் இதே தலைவர்கள் முந்தைய தினம் எல்லாம் ஒரு மாதிரி பேசிவிட்டு கூட்டணியில் இருக்கிறோம் என்று உறுதி செய்துவிட்டு இதே இந்திய அரசியல் அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். the ஆஃபர் எப்படி இருக்கு, கவுண்டர் ஆஃபர் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்குங்கிறீங்களா? ஒரு கவுண்டர் ஆஃபர், ஒன்னு கவுண்டர் ஆஃபர், செகண்ட் ஒருவேளை அப்படியே இங்க இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஆஃபர் என்பது தனிப்பட்ட முறையில் கட்சிகளுக்கு கொடுக்கிற வாக்குறுதிகள் மட்டும் இல்ல. உதாரணத்திற்கு ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து என்பது அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அப்ப அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கோருறது, அதே போல நமக்கு இப்போது கிடைக்கக்கூடிய செய்தி பாராளுமன்ற சபாநாயகர் பதவி, அதே போல முக்கியமான பாராளுமன்ற சபாநாயகர் பதவியை டிடிபி கேட்பதாக தெரிகிறது. ஏற்கனவே வாஜ்பாய் அரசுல எல்லாம் அவங்க அதை வச்சிருக்கிறாங்க. அதுல முக்கியத்துவத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. சபாநாயகர் தான் ஒரு அரசுக்கு நம்பிக்கை தீர்மானம் வரும்பொழுதோ நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்பொழுதோ அதுல ரொம்ப முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர். சோ அது இந்த ஆட்சியுடைய ஸ்திரத்தன்மையில முக்கியமான ஒரு சாவின்னு பார்க்க முடியும் இல்லையா? அது கண்டிப்பாக இல்ல, அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம நபாம் ரபியால இருந்து ஆரம்பிச்சு இப்போ மகாராஷ்டிரால என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். சபாநாயகருடைய செயல்பாடு, அங்க இருக்கக்கூடிய ஷிண்டேனுடைய எம்எல்ஏக்களுக்கு எதிராக என்ன ஒரு தீர்ப்பு வந்தது, அவர் இன்று வரை தகுதி நீக்கம் செய்யப்படாதது தீர்ப்பு வந்த பிறகும். அப்போ பல்வேறு விஷயங்களை பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை சபாநாயகர் பதவி என்பது பாஜக தனக்கு அத்தியாவசியம் நினைக்கக்கூடும் அப்படின்னா, இந்த கூட்டணி ஆட்சியாக இந்த என்டிஏ ஆட்சி நடந்தாலும் கூட ஒருவேளை ஒரு கட்டத்தில் யாரோ ஒரு மேஜர் பார்ட்னரோ இல்லை ஏதோ ஒரு கட்சிகள் தங்களுடைய பெரும்பான்மையை இலக்கு செய்யும் விதமாக அவர்கள் யாராவது ஒருவர் பின்வாங்கி விட்டார், வித்ட்ராவல் ஆஃப் சப்போர்ட் நடந்துச்சு அப்படின்னா, அப்போ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இது ரெடியூஸ் ஆகுது, மெஜாரிட்டியை லூஸ் பண்ணிட்டு ஒரு கான்பிடன்ஸ் ஓட்டை எதிர்நோக்கி இந்த ஆட்சி போகக்கூடிய சூழல் சபாநாயகர் தங்கள் பக்கம் இருப்பது இல்ல தங்கள் கட்சியை சேர்ந்தராக இருப்பது என்பது மிக மிக அத்தியாவசியம். மறுக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு பிஜேபி இருக்கா? இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு கேட்கிறாரு, இன்னைக்கு உறுதியா இருக்கிறார் அப்படின்னா இல்லன்னு மறுக்கக்கூடிய இடத்துல பிஜேபி இருக்கா? புரியல எனக்கு. இன்னைக்கு சபாநாயகர் பதவி வேணும்னு உறுதியான நாயுடு இருக்கார் அப்படின்னா, நான் தரமாட்டேன்னு சொல்ற நிலையில பிஜேபி இருக்கா? இன்னைக்கு நாயுடு அப்படின்னு தானே பார்க்கப்படுது. ட்ரூ அதுதான் there is no doubt. நீங்க கரெக்டா ஆரம்பத்துல நீங்க சொன்ன போது சொன்னீங்க இல்லையா, என்டிஏ அரசினுடைய சாவி ஒன்று விஜயவாடாவிலும் இன்னொன்னு பட்னாவில இருந்து வருது அப்படின்னு. அதுதான் உண்மை. அதனால நீங்க இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நெகோசியேட்டிங் பொசிஷன்ல பிஜேபி இல்லை.
பட் அப்படியே சற்று மாற்றி பார்க்கும்போது நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் என்டிஏல சில அட்வான்டேஜஸ் இன்சென்டிவ்ஸ் இருக்குல்ல. இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னா போற வரைக்கும் அவங்களுக்கு நிறைய மரியாதை இருக்கும். போன அப்புறம் அவங்களும் 16-12 மாதிரி எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய கட்சிகள் நிறைய இருக்கு. பலரையும் போல அவங்க ஒரு சில கட்சிகள் இல்ல 2 கட்சிகள். ஆனா என்டிஏல இருந்தா இன்னைக்கு வந்து பாஜக, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், இன்னும் சொல்ல போனா 240 பெற்ற பிஜேபியை விட சில இடங்கள்ல உங்களுக்கு நிறைய வீட்டோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ முக்கியத்துவம், வீட்டோயிங் பவர் இதெல்லாம் அங்க இருக்கிறத விட இங்க அதிகம் அப்படிங்கிற கால்குலேஷன் அவங்க பார்க்க மாட்டாங்களா, பண்ண மாட்டாங்களா? இல்ல அப்படி இல்ல. நீங்க வந்து டூ மெனி பார்ட்னர்ஸ் இருக்கிறது தான் இந்தியால ஒரு சிக்கல்னு சொல்ல வரீங்க. ஆனால் 240 இருப்பதனால யாரா இருந்தாலும் ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னா அனுசரித்து தான் போக வேண்டும். இல்ல நான் அதுக்கே கேட்கல, நான் அப்படி கேட்கல. இப்போ வந்து இந்தியா கூட்டணியில இருந்தா சந்திரபாபு நாயுடுக்கோ இல்ல நிதிஷ்குமாருக்கோ மம்தாவுக்கு என்ன முக்கியத்துவமோ இல்ல திமுகவுக்கு என்ன முக்கியத்துவமோ அந்த மாதிரி சம முக்கியத்துவம் தான் இருக்கும். பட் ஆனா என்டிஏல இருந்தான்னா ஒரு பெரும் அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கும்ல. ஏன்னா இவங்க இருவரையும் நம்பித்தான் என்டிஏவே இருக்க போகுது அப்படிங்கும் போது ஒரு பெரும் முக்கியத்துவம் உங்களுக்கு இருக்கும். அதை அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்களா நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும்? நிச்சயமா இருக்கும், இல்ல நான் மறுக்கல. ஆனால் எங்க இருந்தாலும் ஆட்சி தொடருன்றதுதான் இலக்கு, அதுதானே தீர்மானிக்கிறது. பல கட்சிகள்ல ஒருவருங்கிறதும் முக்கியமான ஒரு கட்சி அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இல்ல நான் அதுல பிரதானமான கேள்வி ஒண்ணுதான். இப்ப சந்திரபாபு நாயுடு இல்லாமல் இல்ல நிதிஷோ இல்லாமல் ஏன் நவீன் பட்நாயக் கூட இல்லாமல் இப்போ இந்தியா கூட்டணியால ஆட்சி அமைப்பதை பத்தி யோசிக்க கூட முடியுமா? பட் அங்க ஒரு நம்பிக்கை வெளிப்படுறத நம்ம பாக்குறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிவசேனாவோட சஞ்சய் ராவ் சொல்லியிருக்காரு, மோடி 3.0 சாத்தியமே இல்லைங்க அப்படிங்கிறாரு. ராகுல பிரதமர் அப்படிங்கிறாரு. எங்க இருந்தோ ஒரு நம்பிக்கை வருது இல்ல, சும்மா அவங்களால சொல்ல முடியாது இல்ல, ஏதோ ஒரு முயற்சி நடக்குது இல்ல, ஏதோ ஒரு சமிக்ஞை உங்களுக்கு கிடைக்குது. ஒரு விதத்துல வந்து கடைசி வரை நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல போல் பொசிஷன்ல தான் இருக்கிறோம்ன்றத வந்து தொடர்ந்து வலியுறுத்தி எதிர்க்கட்சி அது செய்வது வரைக்கும் தான் வந்து பாஜக மீது வந்து ஒரு மறைமுகமாக இல்ல நேரடியாகவே வந்து ஒரு பிரஷர் இருந்துட்டே இருக்கும் பாஜக மீது. இல்லை என்றால் இங்கிருந்தே போஸ்ட் பண்ணுவதற்கு அப்கோர்ஸ் இப்ப இதே சமயத்தில் நம்ம பேசிக் கொண்டிருக்க வேளையில பாஜக கூட வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட அணுகுவதாக செய்திகள் எல்லாம் வருது. இது அப்ப சந்திரபாபு யார் அவங்களுக்கு பாசிபிள் அலைஸ் இந்தியா கூட்டணியில? ஏன்னா அவங்களால பாதிக்கப்பட்டவங்க இல்ல வல்லரபலாக இருக்கக்கூடிய சிலரை வந்து அவர்கள் வந்து ஏற்கனவே தூது விட்டதாக ரிசல்ட்டுக்கு முன்பே வந்து இந்தியா உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனிஒன். பட் அவர்கள் பாஜக சார்பாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை அணுகியதாக செய்திகள் ஆல்ரெடி வந்தது. அதனால வந்து ஒருவேளை வந்து இந்தியா கூட்டணி என்டிஏ ஆட்சி அமைத்தாலும் கூட திரு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆதரவோடு அமைத்தாலும் கூட பாஜக அதோடு நிறுத்திக் கொள்ளாது. மோடி அண்ட் அமித்ஷா வீணோ ஆர் த பிஜேபி வீணோ, மோடி அண்ட் அமித்ஷாவாக தொடர்வாங்களா இல்லையா என்பதை இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த பிரதமராக யார் இருப்பார் என்பது கூட கேள்விகள் எழுப்பப்படுது. ஆனால் ஒருவேளை யாராக இருந்தாலும் கூட பாஜக, நாம் தெரிந்த பாஜகவை பொறுத்தவரை அவர் நிச்சயமாக சந்திரபாபு நிதிஷோடு நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஆட்சி அமைத்த பிறகு அதை பயன்படுத்தி நிச்சயமாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய விரிவடைய செய்வாங்க, இந்தியா கூட்டணியை பலவீனமடைய செய்வார்கள். யார் இடம் பெற்றாலும் அவங்களுக்கு வந்து ஒரு அதீதமான ஒரு முக்கியத்துவமும் செல்வாக்கும் இருக்குங்கிறத பாக்குறோம். நம்ம வந்து ஒரு 10 வருஷமா ஒரு கோயலிஷன் என்னால இல்லவே இல்லை. நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் தான் இருந்தோம். அதுக்கு 2014 அந்த ஒரு எரா முடிஞ்சு போச்சு. 89 ஆரம்பிச்சு அந்த ஒரு எரா. சோ அதுலலாம் நம்ம பார்த்திருக்கோம். 98 வந்து வாஜ்பாய் அரசு. ஆனா இங்க அதிமுக என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சது, நேவி சீஃப் மாத்திரத்துல இருந்து இப்படி ரொம்ப அதிகமான டிமாண்ட்ஸ் எல்லாம் கோயலிஷன் பார்ட்னர்ஸ், அதுவும் கோயலிஷன் பார்ட்னர்ஸ் நம்பி ஒரு அரசு இருக்கும்போது வைக்கிறத பார்க்கிறோம். அது போல ஒரு டெரிட்டரிக்கு மோடி அமித்ஷா அரசு செல்லுமானா இட்ஸ் an uncharted territory to them. மோடியோ அமித்ஷாவோ இந்த ஒரு டியூ வந்து ஒரு சுப்ரீமோவா இருந்திருக்காங்களே தவிர ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட்டை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சரி சென்ட்ரல் லெவல்லையும் நடத்தினது இல்லை. அவங்களுக்கு அது ரொம்ப புதுசு. uncharted territory அதை எப்படி கையாளுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல இதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் சேலஞ்ச். அதனாலதான் வந்து கேள்விகளே வந்து ஒருவேளை அதிகாரத்தை வந்து குறைத்த அதிகாரம் இல்லாத விங்ஸ் ஆர் கிளிப் மோடியால் வந்து குறைந்த அதிகாரத்தோடு ஒரு பிரதமராக வந்து பாராளுமன்றத்திலோ பொது வழியிலோ உலா வர முடியுமா? கட்சிகளை அனுசரித்து போக முடியுமா? ஒரு கட்கரியோ ராஜ்நாத் சிங்கோ வந்து ஒரு நல்ல உறவு வைத்திருக்கிறாங்க. ஆனா 10 ஆண்டுகள்ல அதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த மோடியும் பார்த்திருக்கிறோம். மாநிலத்திலும் சரி இல்ல பிரதமராக இருந்த மோடி என்பவர், அதுவும் அமித்ஷா கூட ஓரளவிற்கு கூட்டணி கட்சிகளை சந்திப்பார். ஆனா பிரதமர் மோடி என்பவர் ஒரு சமரசம் இல்லாம தன்னை வந்து ஒரு ஈக்குவடிஸ்டன்டாக எல்லோரிடத்திலுமே வந்து கொஞ்சம் தன்னோட ஒரு அப்பாற்பட்டு தான் வந்து
இன்சுலேட்டடா தான் இருந்திருக்காரு. எல்லோரும் வந்து ஒரு சமமாக வந்து அணுகுவதோ. இப்போ இன்னொரு செய்தி திரு கார்த்திகேயன், நிதிஷும் தேஜஸும் ஒரே ஃபிளைட்ல வராங்களாம். என்ன நடக்குது 1.5 மணி நேரத்துல? பட்னால இருந்து அதிகமான ஃபிளைட்ஸ் கிடையாது, அதனால ஒரே ஃபிளைட்ல வராங்களாம். பக்கத்துல நின்னு பேசும்போது என்ன ஆகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். அது இருக்கலாம். பட் ஆனா நீங்க சொல்றது போல வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான், எவ்வாறு அனுசரித்து போக முடியும்ன்றதான் பெரிய சேலஞ்ச். நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு முக்கிய செய்தி வர பெற்றிருக்கோம். வில் கண்டினியூ டு ஜாயின். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.